பேசாலையாக கடந்த 5 வருடத்துக்கு மேலாக வேலை செய்கிறேன். இப்போ எனக்கு 59 வயசு. நான் முந்தி மன்னா ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக வேலை செய்துட்டு வந்தேன். அப்புறம் பேசாலையை முன்னேற்றம் நோக்கணும், பேசால மக்களின் குறை நிறைபாடுகளை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு நல்ல வசதியை ஏற்படுத்தும் மூலமாக மனமும் இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிஎம்ஓ வந்தேன். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ்க்கு பற்றாக்குறைகளும், நிறைய டாக்டர்ஸ் வெளிநாட்டுக்கு போகிறதும் அப்படி இருக்கிற டைமில் நான் மனமும் இந்த சொந்த ஊர் இந்த மன்னா மாவட்டத்தை சேர்ந்தேன். பேசாத சொந்த ஊர். அப்படி இருக்கிற நேரம் அது ஊர் பற்றுடன் நான் வேலை செய்ய வந்தேன். ஆனால் வந்த இடத்துல ஆரம்ப காலத்தில் வினோதம் சார் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் போக போக என்னோட ஒரே மல்லு கட்டின்னு என்னையோட அடக்குமுறையை பயன்படுத்தி இந்த சுதந்திரத்தை, இந்த கௌரவத்தை எல்லாம் இழிவுபடுத்தி மைனர் ஸ்டாஃபுக்கு சில 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 மைனர் ஸ்டாஃபுகள் சில சுகாதார பணியாளர்கள் சொல்லுகின்ற கருத்தை வைத்து என்னை பழி வாங்கி கொண்டிருக்கிறார். என்னட்ட ஒன்றுமே கேட்குறது இல்லை. உடனே அவர் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு லெட்டரை அடித்து கொண்டிருப்பார். மற்றது கிட்டத்தில் ஒரு பேட்டரி களவு போனது. அதுக்கு அவர் தான் சொன்னார் பொலிஸில் எந்தி போட சொல்லி. நான் பொலிஸில் எந்தி போட்டேன். அதுக்கு அவருக்கு சாதகமான ஆளான்னு சொல்லி போட்டு அந்த முதல் ஒரு இன்குவாரி நடந்தது. அந்த இன்குவாரி இப்போ மூடி மலைச்சு அங்கே உள்ள ஏஓ தான் அதுக்கு இதாக இருந்தவர். அவரையும் நிப்பாட்டிட்டு இப்போ புதுசாக இன்குவாரி ஒன்று போடுறதுக்கு முனைகிறார். அது நியாயமற்ற இன்குவாரியாக தான் இருக்க போது. ஆகவே இதை பிடி சார் அவர்களே இதை கருத்தில் கொண்டு ஏன்னா பிடி ஆஃபீஸ்லேருந்து அந்த இன்குவாரியை போட சொல்லி நான் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். மற்றது இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. அதை நான் கேட்டு எல்லாம் எஸ்டிமேட் எடுத்து கொடுத்தேன். இதுவரை பிடி சொன்னால் எனக்கு உடனே சொல்லி 6 மாதம் போயிட்டு வினோதன் சார் வந்த உடனே சொன்னேன் இன்னும் எனக்கு குடிக்கிற தண்ணி இல்லை. மற்றும் இங்கே நிறைய கரண்கள் தேவை இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் நிறைய ஏசி போடப்படுற நிறைய ஏசி பழுதாப்பி இப்போ திருத்தப்பட்டு இப்போ எங்களுக்கு 3 ஃபேஸ் இருந்தபடியாக ஒரு லைன் எல்லாத்துக்கும் இருக்கிறபடியெல்லாம் அது ஸ்டக் ஆகி ட்ரிப் இருந்தபடியாக தனி லைன் சிபியால் போடப்பட்டு அதில் ஏசி மற்ற மோட்டர் எல்லா லைனும் அங்கே தான் போய்கின்றிருக்கிறது. அதாவது கரண்ட் காசு சில நேரங்களில் கூடும், சில நேரத்தில் குறையும். அப்போ கடந்த 2 வருஷமாக அதை ஒன்றும் பார்க்காம திடீரென்று சலுகையாக அதிகரிச்சுன்னு சொல்லி போட்டு எந்த சம்பள பணத்திலிருந்து 50% வெட்டுவதற்கு தீர்மானித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தோம்னு கடிதம் நேற்று வந்தது. மற்றது இதுக்கு முதல் எனக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் மிட்வை போரால் ஒரு நாள் ஒன் கோல் டைமில் 1.5 போல் நான் டியூட்டிக்கு வந்தபோது ஏசி போடப்பட்டிருந்த லேபர் ரூமில் 1 வருஷமாக பேஷண்ட் இல்லை. அப்போ நான் என்ன செய்தேன், உடனே பேஷண்ட் யூடியூவில் பேஷண்ட் இருக்கேன் அதை பார்த்துக்கிட்டு அந்த டைமில் நான் முதல் அவதானிக்கப்பட அந்த எல்லாம் பூட்டப்பட்டு அவங்க உறங்க நிலையில் இருந்தார்கள். நான் உடனே என்ன செய்தேன், யூடியூவில் போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் 1 மணிக்கெல்லாம் கழிச்சு போன நேரமும் அந்த இடம் ஏசி போடப்பட்டு நான் அவை 2 ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் புதிய மருத்துவத்திலேருந்து டீ குடிச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஏசி ஒன் பண்ணிக்கிட்டு இருக்குது, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் ஒரு நாள் உள்ளே வராதிங்கன்னு சொல்லிட்டு கையை மூலம் காட்டி போட்டு நான் போய் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ரிமோட்டை இந்த கஸ்டடியை கொண்டு போய்ட்டு எனக்கு கரண்ட் காசு கூடிடும்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் அதுவும் என்னட்டு தான் கேள்வி வரும். கரண்ட் காசு கூட்டினா பொறுப்பறியாத முறையில் நான் அப்படி செய்தேன். அப்படியே செய்து நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அதை தப்பாக என்னை சித்தரித்து நான் வீடியோ எடுத்தேன். லேபர் வீடியோ எடுத்து உடுப்பு மாத்திரை இது பண்ணி அவர் தப்பை மறைப்பதற்கு உடனே அங்கே ஆடியோ சொல்ல கடிதம் போட்ட உடனே அங்கே அவர் உடனே ஒரு இன்குவாரி டீம் ஃபோன் பண்ணி அசாத் சேரும் மிஸ்ஸஸ் யோகவதனி அவங்க சிறப்பான முறை இன்குவாரி நடத்தி அதை நான் என்னை பொறுத்தமல்ல அதை குற்றமற்றவன் என்று நான் நினைக்கிறேன். நான் குற்றமே செய்யவில்லை. ஆகவே அது பிறகு உடனே அவர் அதுக்கு எனக்கு ஒரு தீர்வு ஒன்றும் சொல்லவில்லை. நான் எனக்கு இன்குவாரி நடந்த எனக்கு ரிப்போர்ட் வேணும். பிடி சார் அவர்களே எனக்கு அந்த ரிப்போர்ட்டை எனக்கு காண்பிக்கவும். மற்றது அது பிறகு இவர் அந்த மிட்வைஃப் 25% அந்த அவர் சம்பள பணத்திலிருந்து இந்த மின்சாரம் பவச்சத்தை அனுப்பற்றினார். நான் குற்றமற்றவன். நான் அவருக்கு எல்லா விளக்கமும் எனக்கு எந்த சம்பளத்திலேருந்து 50% அவர் அறவிட்டுட்டார். அப்போ அது எனக்கு சரியான மன உளைச்சலுக்கு போல இரவு பகலாக வேலை செய்து நான் இப்படி நான் இனி தொடர்ந்து ஒன் கோல் செய்வதா அல்லது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பகல் வேலையை மட்டும் செய்வதா என்று மக்கள் தான் எனக்கு சொல்லணும். இவ்வளோ காலம் நான் சேவை செய்யணும் அல்லது நான் பென்ஷனில் போகிறதா என்னன்னு சொல்லி மக்கள் தான் முடிவெடுக்கணும். அது மக்களின் உதவியை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன்.